ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் நான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆன ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இல்லைனா 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ ட்ரேடிங் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸோ இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 23,340 இந்த ரேஞ்ச் இருக்கு. நம்ம 23,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 40 லாட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம 20,000 ருபீஸ் ப்ராஃபிட் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு லாட்டுக்கு நம்ம 500 ருபீஸ் ப்ராஃபிட் செட் பண்ணலாம். நீங்கள் 10 லாட் பண்ண போறீங்கன்னா 5,000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறதுனால நம்ம 20,000 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும். நீங்கள் 10 லாட் பண்ண போறீங்கன்னா 1.5 லேக் வச்சிருக்கணும். ஸோ இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் பையிங் செல்லிங் ரெண்டுமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வரும் 7 பாயிண்ட்ஸ் தான். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் யோசனை நம்ம ஈஸியாக அது ரீச் ஆயிரும் மோஸ்ட் ஆஃப் டைம்ல. ஓகே, இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் போகிறதுக்கு நம்ம ரோபோ தான் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 6,150 இருக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெகுலராக ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நமக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அப்போ ஒரு 1 வீக் நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கான நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றக்கூடாது. ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த இயர் பார்க்குறப்ப கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ 17,000 ஓகே. இப்போ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 21,500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் எந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 214, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 222. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21,500 ருபீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் ஷோர். தேங்க்யூ.